இதெல்லாம் வந்து இருக்குது. அதுமாதிரி திராவிட கீர்த்தனைகள், இப்போ தெலுங்கு கீர்த்தனைகள், இப்போ தெலுங்கு கீர்த்தனைகளை கோவில்களில் உள்ள வந்து படிக்கிறது. நம்ம மொழியில் இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சிந்து பைரவி படத்தில் வந்து ஒரு பாடல் ஒன்று வரும். சிந்து பைரவி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடல், பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் நான் அறியேன் அப்படின்னு ஒரு பாடல். என்னன்னு கேட்டீங்கன்னா, திரு சிவகுமார் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கீத வித்வான்னு சொல்லும் பொழுது தெலுங்கு கீர்த்தனைகளை இன்ன பிற மொழிகளில் பாடக்கூடிய கீர்த்தனைகளை அவர் பாடுவதில் அவர் வந்து ஒரு வல்லவர்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சுகாசினி அவர்கள் வந்து நடித்திருப்பாங்க. அப்போ அந்த பாட்டை வந்து அங்கே வந்து அவங்க பாடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் சவால் இருக்கிற வந்து ஒரு 90% ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பேசிட்டு இருப்பாங்க, இல்லை ஏதாவது அவங்க வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருப்பாங்க. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடலை வந்து அது ரசிப்பதாக அந்த காட்சிகள் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உடனடியாக அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த பாட்டு நல்லா தான் இருக்கு, ஆனால் அங்கே யாரும் கேட்கறது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, தங்கமே நீயும் தமிழில் பாடு அப்படின்ற மாதிரி இருக்கும். சொன்னது தப்பா தப்பா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லுவாங்க. என்ன ஏதாவது சேரிக்கும் சேர வேணும், என்ன ஏதாவது வந்து சேரிக்கும் சேரணும் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த பாடல் வரிகளை சொல்லுவாங்க. என்ன தங்கமே நீயும் தமிழ் பாட்டும் பாடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அதுக்கப்புறம் அந்த காட்சி அமைப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா அவர் சிவகுமார் அவர் வந்து உணர்ந்துட்டு அவர் வந்து பாரதியாருடைய பாடல்களை எடுப்பார், அதை படிக்க ஆரம்பிப்பார். அந்த மாதிரிலாம் அந்த மாதிரியான காட்சி அமைப்புகள் வரும். இதுதான் நீங்கள் நம்ம சொல்ல வருகின்றோம். கோவிலுக்குள் நீங்கள் புரியாத பாஷையில் புரியாத மொழியில் நீங்கள் இந்த மாதிரி வந்து அர்ச்சனைகள் செய்வதை விட, புரியாத மொழிகளில் இந்த மாதிரி குடமுழுக்கு செய்வதை விட, கும்பாபிஷேகம் செய்வதை விட தமிழில் மக்களுக்கு புரிந்த தமிழில் மக்களுக்கு புரியும் பொழுது அந்த இறைவனுக்கும் நெருக்கமான மொழி தமிழ் மொழியாகத்தான் இருக்கும். சொல்லுவாங்க இல்லை, இறைவனுக்கு நெருக்கமான மொழி சமஸ்கிருதம் அப்படிதான் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க சொல்லிக்கலாம் யாருக்கும். அதான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு இறைநிலை அப்படின்றதே அதை வந்து உணரக்கூடிய நிலை தான். மக்கள் வந்து அந்த இறைவனை உணரக்கூடிய நிலை வந்து அவங்க அதை வந்து உணரக்கூடிய ஒரு விஷயம்தான் இறைநிலை. ஏன்னா இங்க தமிழ்ல இருக்கக்கூடிய தேவாரம், திருப்புகழ், திருவாசகம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பல நூல்கள் வந்து நிறைய இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? திருமுருகாற்று படை, ஏன்னா கந்த புராணம், நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து நீங்க துதி பாடல்களை நீங்கள் பாடலாம். என்ன கிட்டத்தட்ட